நான் நிற்கிடம் வந்து கம்பகா என்று சொன்னால் எங்களோட நண்பர் ஒருவருடைய திருமண இதில் தான் வந்து அவையில் அந்த சிங்கள கலாச்சாரப்படி திருமணத்தை வந்து இதில் செய்து பார்க்கணும் போல இருக்கு. என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ், கரீஸ், என்னென்ன கறி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் வந்து வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். நான் நிற்கிடம் வந்து கம்பகா என்று சொன்னால் எங்களோட நண்பர் ஒருவருடைய திருமண தான் வந்திருக்கோம். இந்த திருமணம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன சொன்னால் இது தமிழ் கலாச்சாரப்படி நடக்கிற திருமணம் இல்லை, இது ஒரு சிங்கள கலாச்சாரப்படி நடக்கிற திருமணம். இந்த திருமணம் எப்படி இருக்கின்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஹோட்டல். நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கம்பகாவில் இருக்கிற ஹோட்டலில் வந்துட்டோம். இதுதான் இந்த என்ட்ரன்ஸ். என்ன சொன்னால் அதாவது எங்கடையில் மணவரை போடுற மாதிரி சிங்கள கலாச்சாரத்தில் இப்படி ஒரு விஷயந்தான் இருக்கும். இதில் போருன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து அவையில் அந்த சிங்கள கலாச்சாரப்படி திருமணத்தை வந்து இதில் செய்து கொள்ளுவாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஹோட்டல் பேக்ரவுண்டெல்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். எனக்கும் பார்க்கணும் போல இருக்குது. அது இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட நண்பர்கள்லாம் வந்துருக்குறாங்க. இதுதான் அந்த வெட்டிங் ஹால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்தில் எப்படி வெட்டிங் நடக்குமோ அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்து செம்மையாக இருக்குது. பார்ப்போம். வேறு தான் எங்களோட ஃப்ரெண்டு கலாச்சார உடையோட இருக்காங்க. அதில் பாருங்க, வெளிநாட்டில் வந்து ஒரு கல்யாணம் வந்து எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஹோட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆகாசுக்காக ஒரு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிங்கள வெட்டிங்க்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது மணமகளும் வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி உண்மையில சிறப்பா இருக்கு. என்ன கட்டாயம் வரணும்னு சொல்லி கூப்பிட ஒரு கல்யாணம் தான் இது. சாப்பிட்ற இடத்துல நிற்கிறோம். டிஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பன் எடுத்து, ஒரு சூப் எடுத்து, சீஸ் எடுத்து, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேவையான ஃப்ரைட் ரைஸ், கரீஸ், என்னென்ன கறி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் எடுத்து அவங்க எவ்வளவு செம்மையாக வந்து டிஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிஷ் பாருங்க. இந்தியாவில் வந்து டெசர்ட் ஐட்டம் வந்து இருக்குது. உண்மையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஒரு ஃபாரினில் வந்து எவ்வளோத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அப்படி தாங்க வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கோம். நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கிறோம். உண்மையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு ஃபாரின் ஹோட்டல் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையில் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம்.
தம்பதிகள் இப்போது கோட் சூட் எல்லாம் அடிச்சு சட்டப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்யறதுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி.